அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்ளும் வாருங்கள். மகிழ்ச்சி என்பது என்ன? மகிழ்ச்சி என்பது அகமும் புறமும் தன்னகத்தை கொண்டதுதான் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக இருங்கள். ஏனென்றால் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்பதற்காக அல்ல, மாறாக எல்லாவற்றிலும் உள்ள நன்மையை உங்களால் உணர முடியும் என்பதற்காக. மகிழ்ச்சி என்பது வெளி சூழ்நிலையை பொறுத்ததல்ல, அது நாம் உலகை பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது. எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு படிப்பினையோ அல்லது ஒரு நன்மையோ மறைந்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே மகிழ்ச்சியாக இருங்கள். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதை உணர்ந்தால் வெற்றி பெறுவது எளிதாகும். வெப்பமும் வெதுவெதுப்பும் பனியும் குளிரும் வருடத்தின் பருவ காலங்கள் ஆகும். அதுபோலத்தான் மனித வாழ்வில் சந்தோஷமும் துக்கமும் துயரமும் வந்து போகும். ரோஜா பூக்களை பறிக்க நினைத்தால் செடியின் முள் கீறல்களை சகித்து கொள்ளத்தான் வேண்டும். கல்லில் கால்படாமல் முள்ளில் வதைப்படாமல் ஒரு காலம் வெற்றி பெற முடியாது. உயர்வின் சிகரத்தை தொட்ட உயர்ந்த மனிதர்கள் உயர்வை மட்டுமே நாம் நினைத்து பார்த்து வைக்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த நிலைக்கு செல்ல எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தடைகளை தாண்டி பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடும் மன உறுதியுடன் தன்னம்பிக்கையுடன் போராடித்தான் வெற்றி பெற்றார்கள் என்பதை நமக்கு தெரிவதில்லை. தங்கம் நெருப்பில் சுட சுடத்தான் ஒளிருகிறது. வைரம் பட்டை தீட்டத்தான் ஒளி வீசுகிறது. அதுபோலத்தான் வெற்றியும். நாம் வெற்றி பெற தன்னம்பிக்கை, தளரா முயற்சி, துயரங்களை தாண்டி போராடி மீண்டு வந்தால்தான் தடைகளை தாண்டி சாதனை படித்து சரித்திரம் படைக்க முடியும். நன்றி, வணக்கம்.